So 10th economics lesson number 14.4 types of money. ஸோ எத்தனை வகையான மணி இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். மணிலேயும் வகை இருக்கா அப்படின்னாக்கா இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 14.4.1 பேப்பர் கரன்சி அண்ட் காயின்ஸ். இது உங்களுக்கே தெரியும். நாம் எந்த மாதிரி பணத்தை யூஸ் பண்ணுறோம்? ஒன்று பணம்னு சொல்லுவோம், இன்னும் காசுன்னு சொல்லுவோம். பணம்னா பேப்பரில் செய்யப்பட்டது, காயின்ஸ்னால் மெட்டலில் செய்யப்பட்டது, சில்ட்ரன் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவது. How money looks like. What is the form of money? Over the years, the form of money has changed. You must have read in history that during the days of kings, people used to trade using gold coins, silver coins, copper coins, etc. Before that, in the ancient days, in some places, people used to hold money in the form of cattle, salt, etc. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஆதி காலத்தில் தான் பார்த்திங்கனாக்கா மனிதர்கள் உப்பையும் ஆடு மாடு கோழி இதுங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க மணிங்கிற ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரு காப்பர் இதெல்லாம் காயின்ஸாக சின்ன சின்னதாக வச்சு மணியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பாடத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பணம் எப்படி அதோட எவால்யூஷன் நடந்திருக்கு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Nowadays nobody holds cattle or salt or to buy or sell goods and services. Keeping cattle is not feasible as it requires huge space and special environment. Salt is perishable and cannot be stored for a long time. For the purpose of exchange, hence after so many experiments over centuries, now people keep money in the form of paper notes and coins which are easy to carry. In India we have paper notes in denomination of 1, 2, 5, 10, 20, 50, 100, 500 and thousands. Normally they are called currency notes and named as rupee singular or rupees plural. The symbol of rupee is R. ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம சால்ட்டையோ இல்லை ஆடு மாடு கோழியோ வச்சுருக்க முடியாது. ஏன்னா சால்ட்டு சீக்கிரம் பெருசாகிடும், அதாவது கெட்டு போயிடும். அதே ஆட்டம் இந்த ஆடு மாடெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படுது, எல்லாத்தாலும் இருக்க முடியாது. ஸோ நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் நோட்ஸையும் காயின்ஸையும் தான் மணியாக கடைசியாக கொண்டு வந்தவங்க. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ரூபி 2 ரூபி 5 ரூபி 10 ரூபி 20 ரூபி 50 ரூபி 100 ரூபி 500 ரூபி 1000 ரூபிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், காயின்ஸ்லேயும் சரி நோட்ஸ்லேயும் சரி. அதே மாதிரி இன்றைக்கி நார்மலாக இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா ருப்பின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ரூபா மட்டும்தான் ருப்பின்னு சொல்லுவோம். நிறைய ரூபா இருந்துச்சுன்னா ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்தியா நாட்டோட ருப்பியோட சிம்பிள் வந்து ர, அதுதான் இங்கே போட்டிருக்கு. மணி இஸ் பெய்டு பை buyers or received by sellers in the form of currency notes. For smaller denomination we have coins called paisa such as 50 paisa where 50 paisa is equal to half of 1 rupee. Now coins up to rupees 10 denomination are in the circulation in India. ஸோ இந்த மணி பார்த்திங்கனாக்கா கொடுக்குறவங்களாலையும் வாங்குறவங்களாலையும் யூஸ் பண்ணப்படுது. இதுதான் ஒரு ட்ரேடுக்கு கரன்சி நோட்டாக யூஸ் பண்ணப்படுது. இது சின்ன டினாமினேஷன் இருக்குது. இதை காயின் பார்த்திங்கனாக்கா நம்ம பைசான்னு சொல்கிறோம். இது 50 பைசாலேருந்து இருக்குது நம்ம இந்தியாவில். இது பார்த்திங்கனாக்கா இப்போ எல்லாம் 10 ரூபா காயின்ஸ் கூட இந்தியாவில் சர்க்குலேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறோம், கிடைக்குது. You should know that the currency notes and coins which are in circulation are guaranteed by Government of India. Otherwise anybody can make and misuse them. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா இந்த கரன்சி நோட்ஸும் காயின்ஸும் பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால கேரண்டி பண்ணப்படுது. அப்படி இல்லைனாக்கா யார் வேணாலும் இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ரிமெம்பர் தட் கரன்சி நோட்ஸ் and coins of India are valid only in India and not in other countries. Even every country has its own currency. If you visit other countries, then you have to exchange the Indian currencies with the currencies of the country you are visiting. The name of the currency of some of the currencies of the world is given below. இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்க இந்த ரூபாலாம் பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்தியா விட்டு தாண்டினாக்கா இந்த ரூபாலாம் செல்லுபடி ஆகாது. அப்போனா நீங்கள் வெளிநாட்டுலாம் போகும்போது இந்த ரூபாலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கரன்சிக்கு தகுந்த மாதிரி
நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இது இருக்குது கரன்சிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல பார்த்திங்கன்னா டாலர் யூஸ் பண்ணுவாங்க. யூரோப்பில் பார்த்திங்கனாக்கா இது டாலரோட சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது, எஸ் மாதிரி. யூரோப்பில் பார்த்திங்கனாக்கா யூரோன்னு சொல்லுவாங்க, அது இ மாதிரி இருக்கும் சிம்பிள். யுனைடெட் கிங்டம் யூகேல பார்த்திங்கனாக்கா பவுண்டுன்னு சொல்லுவாங்க, அது எல் மாதிரி இருக்கும் சிம்பிள். ஜப்பானில் பார்த்திங்கன்னா எண்ணும்பாங்க, அது ஒய் மாதிரி இருக்கும் சிம்பிள். ஸோ இதெல்லாம் ஒரு சில நாட்டோட கரன்சிஸ்.